Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Wordல நமக்கு தேவையான envelopes எப்படி பண்டிலா கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. And அதை விட ரொம்ப முக்கியம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. And நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி all notifications மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நமக்கு தேவையான envelopes கிரியேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஸோ முதல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு ரெசிபியன்ட்டுக்கு envelope எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்த்துட்டு அடுத்ததா மல்டிபிள் ரெசிபியன்ட்ஸ்க்கு எப்படி envelopes ஜெனரேட் பண்ணலாம்ங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் கடைசியா டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணியும் எப்படி நமக்கு தேவையான envelope கிரியேட் பண்ணலாம்ங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நமக்கு மெயிலிங்ஸ் டேப்குள்ளே போனோம்னா கிரியேட் குரூப்பில் என்வலப்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டயலாக் பாக்ஸ் பார்த்தோம்னா என்வலப்ஸ் அண்ட் லேபிள்ஸ், அண்ட் அதில் என்வலப்ஸ் டேப்பில் நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ரிட்டன் அட்ரஸில் பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு ரிட்டன் அட்ரஸ், ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சேவ் பண்ண ஒரு டிஃபால்ட்டான ரிட்டன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு தேவைன்னா அதை தாராளமாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டெலிவரி அட்ரஸில் யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய அட்ரஸை நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுடைய அவுட்லுக் டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவுட்லுக்கோட கான்டெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸை இம்போர்ட் பண்ணிக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக அதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு தேவையான அட்ரஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கான்டாக்ட் ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு தேவையான அந்த அட்ரஸை தாராளமாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி அவசியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த ரிட்டன் அட்ரஸில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அங்கே நேம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி ஜஸ்ட் ரிட்டன் அட்ரஸில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை ரிட்டன் அட்ரஸ் என்வலப்பில் அப்ளை பண்ண வேண்டாங்கிற பட்சத்தில் இங்கே ஒமிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிவ்யூ ஏரியா இருக்குது இல்லையா. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அட்ரஸ், அதாவது நம்மளுடைய அட்ரஸ். அண்ட் இந்த பாட்டம் ஏரியாவில் இருக்கிறது தான் பார்த்தோம்னா டெலிவரி அட்ரஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தோம்னா ஸ்டாம்ப் ஏரியா. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒமிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ரிட்டன் அட்ரஸ் வேண்டான்னு ஒமிட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் கரெக்டாக அந்த ப்ரிவியூலையும் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் நல்லாவே நமக்கு தெரியறது உண்டு. பட் நமக்கு ரிட்டன் அட்ரஸ் இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணல, ஒமிட் பண்ணலை. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபீடோட ப்ரிவ்யூ இருக்குது. ஸோ ஃபீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்கள் பிரிண்டரில் என்வலப்பை எப்படி ஃபீட் பண்ணணுங்கிற அந்த இன்சர்ட்டிங் மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்வலப்ஸோட ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு என்வலப் ஆப்ஷன் உண்டு அண்ட் அதே மாதிரி பிரிண்டிங் ஆப்ஷன் உண்டு. ஸோ என்வலப் ஆப்ஷனில் பார்த்தோம்னா என்வலப்போட சைஸ் நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் 10 அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டான சைஸ். ஒருவேளை உங்களுக்கு டெலிவரி அட்ரஸோட ஃபாண்ட்டையோ இல்லை ரிட்டன் அட்ரஸோட ஃபாண்ட்டையோ ஃபார்மேட்டையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்கேஸ் அட்ரஸோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு இந்த ரிட்டன் அட்ரஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் டாப்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அதை கீழே என்ன பண்ணலாம், இறக்கிக்கலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவில் அந்த சேஞ்சஸ் உண்டு. ஸோ இப்படி உங்களுக்கு என்வலப் ஆப்ஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பிரிண்டிங் ஆப்ஷன். ஸோ இங்கே நம்ம என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃபீட் பண்ணுறோங்கிற ஃபீட் மெத்தட் எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஃபீட் மெத்தட் ஒரு ரெக்கமெண்டட் ஃபீட், அதாவது டிஃபால்ட்டாக ஒரு ஃபீட் மெத்தட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்குது. வேணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லேண்ட்ஸ்கேப்பாக தான் நான் என்வலப்பை இன்சர்ட் பண்ணுவேன் பிரிண்டரில் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட் ஃபீட் மெத்தட் நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேர்டோட டிஃபால்ட் என்வலப் ஹேண்டிலிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கேயும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கும். அண்ட் ஈவன் ஃபேஸ் டவுனுக்கான ஃபீட் மெத்தட் இருக்குது, இல்லை கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டட் ஃபீட் மெத்தடே நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்சுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணது பார்த்தோம்னா என்வலப் ஆப்ஷன்ஸில் அந்த ரிட்டன் அட்ரஸோட அந்த ஸ்பேசிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அதை அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான அட்ரஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ண கையோட நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுக்கனாலும் தாராளமாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் ஆட் டு டாக்குமெண்ட் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரிட்டன் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரிட்டன் அட்ரஸே ஆஸ் அ டிஃபால்ட் ரிட்டன் அட்ரஸாக செட் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. எஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். ஸோ அப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ரிட்டன் அட்ரஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஸோ டெஸ்க்டாப்பில் ஆஸ் அ பிடிஎஃப் நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சாம் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சேவ். இல்லை டாக்குமெண்ட்டில் தான் ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், என்வெலப்பில் போயிட்டு ஸோ நான் இப்போதைக்கு அந்த டெலிவரி அட்ரஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் டு டாக்குமெண்ட். இல்லைனா கொஞ்சம் அந்த பொசிஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் டு டாக்குமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லேஅவுட்டோட உண்டு. ஸோ நம்ம பிடிஎஃப்பில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ ஆட் டு டாக்குமெண்ட் கொடுத்து அங்கேருந்து கூட தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸையும் நாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண கையோட ஜஸ்ட் நீங்கள் நியூக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு சர்ச் ஃபார் ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் என்வெலப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்வெலப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 4 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா என்வெலப். ஸோ பிஸ்னஸ் என்வெலப் இருக்குது அண்ட் நார்மல் பேசிக்கான என்வெலப் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ண கையோட நமக்கு என்வெலப் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு கைட் பண்ணியிருக்கிற மாதிரியே கம்பெனி நேம், ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிட்டி, ஸோ நம்மளுடைய நேம், அட்ரஸ் எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணலாம், பர்ஃபெக்டாக அந்தந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை மல்டிபிள் ரெசிபியன்ஸ்க்கு என்வெலப்ஸை க்ரியேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், முதல்ல ரிட்டர்ன் அட்ரஸையும் என்வெலப்ஸோட லேஅவுட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் மெயிலிங்ஸ் டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே க்ரியேட் குரூப்பில் என்வெலப்ஸை ஓப்பன் பண்ணோம்னா ஏற்கனவே நமக்கு தேவையான அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஆட் டு டாக்குமெண்ட் கொடுத்துடலாம். கொடுத்த கையோட ஸ்டார்ட் மெயில் மர்ஜ், அதே மெயிலிங்ஸ் டேப்பில் ஸ்டார்ட் மெயில் மர்ஜ்குள்ளே போனோம்னா என்வெலப்ஸ் உண்டு. கிளிக் பண்ண உடனே நமக்கு என்வெலப்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ முன்ன மாதிரியே உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது மாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் மாடிஃபை பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுக்கும் போது இப்போ ரீசெண்டாக நம்ம என்னெல்லாம் மாடிஃபை பண்ணமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான், அந்த என்வெலப் பேஜ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கு இல்லையா, கீழே டெலிவரி அட்ரஸை டைப் பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான மல்டிபிள் ரெசிபியன்ஸோட டேட்டா பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸாக இருக்குது. ஒரு வேளை உங்ககிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், செலக்ட் ரெசிபியன்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு டைப் அ நியூ லிஸ்ட் உண்டு. ஸோ உங்களுக்கு தேவையான டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம், அட்ரஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணி ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே என்கிட்ட ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் இருக்குது, இல்லை ஆக்சஸ் டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதே செலக்ட் ரெசிபியன்ஸில் போயிட்டு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் மூலிமா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை உங்ககிட்ட அவுட்லுக் கான்டாக்ட்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் அவுட்லுக் கான்டாக்ட்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது, இங்கேருந்து தாராளமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான எல்லா ரெசிபியன்ஸோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்லெஸ் நாலேஜ், ப்ராக்டிஸ் ஃபைல்ஸ், ஸோ இது நம்ம ஏற்கனவே எங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய டேட்டா பேஸ்லாம் பார்த்தோம்னா அந்த டுட்டோரியல்ஸ் அப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா பேஸில் நிறைய டேபிள்ஸ் இருக்குது. பட் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அந்த டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓகே கொடுத்த கையோட அது பார்த்திங்கன்னா லோட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த ரிப்பனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிருக்கு. ஸோ இதில் எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம என்ன டேட்டா லோட் பண்ணோம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா ரெசிபியன்ட்டோட அட்ரஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஃபாதர் நேம், மதர் நேம்லாம் இருக்குது. ஸோ எனக்கு ஃபாதர் நேம் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நேமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபியன்ட் நேமாக என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ அட்ரஸ் எல்லாமே இருக்குது, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டெலிவரி அட்ரஸ் ஏரியாவில் நமக்கு தேவையானது வெறும் ரெசிபியண்ட்டோட நேமும் அவங்க அட்ரஸ் மட்டும்தான். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஏரியாவில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் பிளாக்கை நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரெசிபியண்ட்டோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பட் அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா வரல. அதுக்கான காரணம்
அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற நேம் இல்லை, அதுக்கு பதிலாக ஃபாதர் நேம் மதர் நேம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலமோட ஃபீல்டு நேம் வந்து மேட்ச் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு மேட்ச் ஃபீல்டு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நாட் மேட்ச் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. பட் அட்ரஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. பிகாஸ் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த காலமோட நேமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஃபாதர் நேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நேமும் வந்துருச்சு, அட்ரஸும் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணாலே போதும். அண்ட் கூடவே ப்ரிவ்யூ ரிசல்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு அந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இதில் வந்து 1 2 3 4 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ரெசிபியண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். ஸோ 1லேருந்து 500 ரெசிபியன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம லோட் பண்ணியாச்சு. இல்லை ப்ரோ எனக்கு வந்து 10th ரெசிபியன்ட் மட்டும்தான் பிரிண்ட் எடுக்கணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபினிஷ் அண்ட் மர்ஜில் போயிட்டு பிரிண்ட் டாக்குமெண்ட்குள்ளே போனோம்னா அங்கே ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் ரெக்கார்ட் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே 10 அப்படிங்கிறத வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் அண்ட் மர்ஜில் பிரிண்ட் டாக்குமெண்ட்டில் கரண்ட் ரெக்கார்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 10லேருந்து 20 ரெசிபியன்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் எடுக்கணுங்கிற பட்சத்தில் ஃப்ரமில் போயிட்டு 10 to 20 அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். எல்லா ரெக்கார்டையும் தான் பிரிண்ட் எடுக்கணுங்கிற பட்சத்தில் தாராளமாக அப்படி எடுக்கலாம். பட் நீங்கள் லோட் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க, ஃபீட் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக செட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த 500 ரெசிபியண்ட்டும் தனித்தனி பேஜில் லோட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபினிஷ் அண்ட் மர்ஜ்லேயே போனோம்னா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கரண்ட் ரெக்கார்டா இல்லை ஃப்ரம் ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டுமா அப்படிங்கிறது உண்டு. பட் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற பட்சத்தில் மர்ஜ் ரெக்கார்ட்ஸ் ஆல் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்த கையோட ஒரு நியூ விண்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். என்வெலப்ஸ் 1 அப்படிங்கிற நியூ விண்டோ. ஸோ இதில் எல்லா ரெசிபியண்ட்டும் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பேஜை கவனித்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கீழே கவனித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 500 பேஜஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருக்கு. ஸோ அப்போ குறிப்பிட்ட இந்த பேஜ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக Ctrl+P கொடுத்து அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். பட் ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரிண்டரில் என்வெலப்பை எப்படி ஃபீட் பண்ண போகிறீங்கன்றதை தெளிவாக கவனித்து என்ன பண்ணுங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் நல்லாவே வரது உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டேட்டா பேஸோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.